பிரெக்னன்சில ஹார்ட் ஃபெயிலியர் வரலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா கண்டிப்பாக வரலாம். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு காரணம் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம், பிரெக்னன்சினால வந்திருக்கலாம், இல்ல டெலிவரி ஆன பிறகு கூட இருக்கலாம். பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி சில பேஷண்ட்டுக்கு ஹார்ட்ல வேல் ப்ராப்ளம்ஸோ அல்லது ஹார்ட்ல இருக்கிற மசில் ப்ராப்ளம்னால ஹார்ட் முன்னாடியே வீக்கா இருந்திருக்கலாம். ஸோ பிரெக்னன்சினால அந்த வீக்னஸ் ஜாஸ்தியாகி பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வரலாம். பிரெக்னன்சி அப்போ ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். ஸோ பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, அதனால வரலாம். அதனால ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் போகும், அந்த ஸ்ட்ரெயின்னால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். ரெண்டாவது பிரெக்னன்சி அப்போ மயோகார்டைட்டிஸ், ஹார்ட்ல இன்ஃபெக்ஷனோ இன்ஃபிளமேஷன்ஸோ வரலாம். இல்ல பிரெக்னன்சி அப்போ பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாமான்னு கண்டிப்பா வரலாம். பெரிபாட்டம் கார்டியோமயோபதின்ற ஒரு டயக்னோசிஸ் இருக்கு. பிரெக்னன்சினால ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ப்ரோலாக்டின் மாதிரி சில ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்னால பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம்.